ஜீ தமிழுடைய சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இதோடைய டைட்டில் வின்னர் யார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ்க்கு 6 கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அக்ஷித், நிருப், அப்புறம் சுமன், அப்புறமா பார்த்தீங்கன்னா அபிஷேகா, வர்ஜா, தன்வி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தன்வி வந்து உண்மையிலே கேப்பபிளான ஒருத்தர் தான். வர்ஜாவும் வந்து ஸ்ரீலங்கன் ஓட்ஸ்லாம் வேணுன்றதுக்காக எல்லாருமே ஒரு பேக்ரவுண்டு இதுக்காக கொண்டு வந்தாங்க. சுமனுடைய இதுவும் உங்களுக்கு தெரியும். அபிஷேகாவுடைய இதுவும் தெரியும். வர்ஜாவுடைய பேக் ஸ்டோரியும் தெரியும். அதே போல் தன்வியோட பேக் ஸ்டோரியும் தெரியும். ஜீ தமிழ் எப்போவுமே வந்து அந்த பல்ஸை வந்து பிடிச்சிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஃபைனல்ஸ்லேயும் வந்து விஜய் டிவி மட்டும் தான் கணிக்க முடியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகா வந்ததுலேருந்து தெரியும். குட்டி பட்டாஸ் மாதிரி வந்ததுலேருந்து பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சு கண்டிப்பாக இவங்க பல்ஸை பிடிச்சிருவாங்க. இவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றது முதல்ல இருந்தே வந்து ஆடியன்ஸுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல்ஸில் பூர்த்தியாயிருக்கு. அபிஷேகா வந்து நல்ல பட்டாஸ் மாதிரி வெடிச்சு டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பா விஷ்ணுவர்தன் வந்திருக்காங்க. செகண்ட் ரன்னர் அப்பா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தன்வி வந்திருக்காங்க. ஆனால் தன்விக்கு வந்து செகண்ட் ப்ளேஸே கூட கிடச்சிருக்கலாம். அந்தளவுக்கு அவங்க டிசர்வ்டு கேண்டிடேட். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தன்விக்கு தான் வந்து கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த சீசன் கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 லேக்ஸ் ஒருத்த வந்து இது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சுமன் வந்து அவங்களுக்கும் ஏதோ ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு. அதே போல் வந்து இது டிசர்விங்கான விக்டரியா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். அபிஷேகா வந்து உண்மையிலே டிசர்வ் பண்ணுறாங்க.